ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃபிசியோனட்ஸ். எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் தலையில் அடிபட்டு வந்தாங்க. திடீர்னு ஃபிசிஷியன் அவங்களோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸை செக் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது செக் பண்ணுற ஒரு டூல் தான் கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேல். இன்னையோட வீடியோவில் டீட்டெயில்டாக கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேல்னால் என்ன, அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற கிளியரான வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேலில் யார் டெவலப் பண்ணாங்கன்னா டீஸ்டேல் அண்ட் ஜெனட் அப்படிங்கிறவங்க 1974 யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இதுக்கு கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. இந்த கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, முன்ன பார்த்த மாதிரி பேஷண்ட்டோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் செக் பண்ணுறதுக்கு. எந்த மாதிரி பேஷண்ட்னு, ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி ஆன பேஷண்ட்ஸு, ஐசியூவில் இருக்க பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறம் நியூரோலஜிக்கல் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸை செக் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேலை யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. எதுலன்னா கிளாஸ்கோவ் கோமா ஸ்கேலில் ஒரு 3 காம்போனன்ட் இருக்குது ஜிசிஎஸில். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஐ ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ், செகண்ட் வெர்பல் ரெஸ்பான்ஸ், தேர்டு மோட்டார் ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் தெளிவாக அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐ ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ். பேஷண்ட் எப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஒரு 4 இது இருக்குது, க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பான்டேனியஸ், கண்ணை திறந்தே தான் இருப்பாங்க. செகண்ட் டு ஸ்பீச், அவங்க பேர் ரவினா ரவி எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே கண்ணை திறந்து பார்க்குறது. தேர்டு ஒன் டு பெயின். இந்த பெயின் நம்ம எங்கே கொடுப்போம்னா, நெயில் பெட்டில் லைட்டாக பெண்ணை வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது பேஷண்ட்டு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. இப்போ ஐ ஸ்வெல்லனாவோ இல்லை ஃபேஷியல் ட்ராமா இருந்தாலோ ஐ ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ் செக் பண்ண முடியாது. அப்போ இ ப்ராக்கெட்டில் கீழே என்டி அப்படின்னு போட்டுக்கலாம். என்டினா நான் டெஸ்டபிள் டியூ டு திஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். செகண்ட் காம்போனன்ட் பார்க்கலாம். அது என்னதுன்னா வெர்பல் ரெஸ்பான்ஸ். வெர்பல் ரெஸ்பான்ஸில் 5 ஸ்கோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓரியன்டட், பேஷண்ட் டைம், இப்போ எங்கே காலையிலையா மதியமா சாயங்காலமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவாங்க. எங்கே இருக்கீங்க அதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. பர்சன், நான் யார் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபியூஸ்டு கான்வர்சேஷனு. கன்ஃபியூஸ்டு கான்வர்சேஷனில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்டோன்னா, வீட்டில் இருக்கேன், நான் ஹாஸ்டலில் இருக்கேன், அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கன்ஃபியூஸ்டாக பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னப்ரோப்ரியேட் வேர்டுனா நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஃபுட்பால் இல்லை அது அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது வேர்டாக வரும். ஆனால் அதுக்கு நம்ம கேட்குற கொஷனுக்கு அது ரிலேட்டபிளாக இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்காம்ப்ரிஹென்சிபிள் சவுண்டுனா நம்ம கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் சொல்லாமல் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும். இப்போ இன்டூபேட் பண்ணியிருக்க பேஷண்ட், அதாவது ட்ரக்கேஸ்டோமி பேஷண்ட்டு, அஃபேஷியாவாக இருக்க அந்த பேஷண்ட்க்கு அப்படின்னா விஎன்டி அப்படின்னு சொல்லிடலாம். வேர்பல் நான் டெஸ்டபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோட்டார் ரெஸ்பான்ஸு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒபே கமாண்ட்ஸ். இதில் ஒரு 6 க்ரைட்டீரியா இருக்குது, 6 ஸ்கோர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒபே கமாண்ட்ஸு. ஒபே கமாண்ட்ஸில் பேஷண்ட் நம்ம சொல்கிறத கரெக்டாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், ஓப்பன் அவர் மவுத்துன்னு சொல்கிறேன், வாயை திறக்கிறாரு. நாக்கை நீட்டுங்கன்னு சொல்கிறேன், நீட்டுறாரு. கையை இறுக்கி பிடிங்க அப்படின்னு சொல்கிறேன், கையை இறுக்கி பிடிக்கிறாரு. ஸோ ஒபே மோட்டார் கமாண்ட்ஸை. நெக்ஸ்ட்டு லோக்கலைஸ் பெயின். லோக்கலைஸ் பெயினில் பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரப்பீசியஸ் ஸ்க்வீஸ் கொடுப்போம். அப்போ பேஷண்ட் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தொட்டு காமிப்பார். நெக்ஸ்ட்டு விட்ராவல் ஃப்ரம் பெயின். இதில் என்ன பண்ணுவோன்னா, இதுலேயும் சேமு ட்ரப்பீசியஸ் ஸ்க்வீஸ் பண்ணும்போது பேஷண்ட் அந்த பெயினை நோக்கி கையை கொண்டு வருவார். ஆனால் ஃபுல்லாக கொண்டு வர முடியாது, அப்படியே பாதியிலே கீழே கொண்டு போயிடுவார். இது நார்மல் ஃப்ளெக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்நார்மல் ஃப்ளெக்ஷன் அப்படி இல்லைனா டீகார்டிகேட் போஷர் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் ட்ரபீசியஸ் ஸ்க்வீஸ் கொடுக்கும் போது பேஷண்ட்டோட ஆர்ம் வந்து டுவர்ட்ஸ் த பாடி வரும். இது வந்து அப்நார்மல் ஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அப்நார்மல் எக்ஸ்டென்ஷன் ரெஸ்பான்ஸ் டீசெரிப்ரேட் போஷர். இதுலேயும் ட்ரபீசியஸ் ஸ்க்வீஸ் பண்ணும்போது பேஷண்ட்டோட ஆர்ம் வந்துட்டு என்ன ஆகும்னா எக்ஸ்டென்ஷன் ரொட்டேஷன் ஆகும், வெளிப்பக்கமாக ரொட்டேட் ஆகும். ஸோ இது டீசெரிப்ரேட். பேரலைசிஸ் ஃப்ராக்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு மோட்டார் ரெஸ்பான்ஸ் செக் பண்ண முடியாது. ஸோ நான் டெஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இப்போ ஜிசிஎஸ் ஸ்கோரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐ ரெஸ்பான்ஸு, வெர்பல், மோட்டார் ரெஸ்பான்ஸ் இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம போடணும். இதில் வந்து 3 to 15 ஸ்கோர் வரையும் இருக்குது. 3 வந்து மினிமம் ஸ்கோர், 15 வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கோரை. இப்போ வந்து ஸ்கோர் 13லேருந்து 15 வரையும் இருந்தது தான் மைல்டு பிரெயின் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 9லேருந்து 12 வரையும் இருந்ததுன்னா மாடரேட் பிரெயின் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருந்ததுன்னா சிவியர் பிரெயின் இன்ஜுரி இருக்குது, பேஷண்ட்க்கு வந்து சிவியராக பிரெயினில் வந்துட்டு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஒரு கொமட்டோ ஸ்டேஜுக்கு கூட கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இருக்குது, லெஸ் தென் 8 போக போக போக. சரியா? இப்போ வந்து 3 வந்துட்டு மினிமம், 15 வந்து மேக்ஸிமம். இப்போ வந்துட்டு கெடாவருக்கு வந்துட்டு ஜிசிஎஸ் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.